வணக்கம். மசினகுடி 5 டேஸ் கிட்ஸ் கேம்போட செகண்ட் டே பார்ட் 1 வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து கிளம்பியாச்சு. அதுவும் இயற்கையோட இயற்கையாக பச்சை நிறத்தில் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டோம். செகண்ட் டே ஸ்கெடியூல் என்னன்னா, முதல் நாள் ஆபித் சார் தாவரங்களை பற்றி மரங்களை பற்றியும் சொன்னார் இல்லையா, அதை இன்றைக்கி நேர்லேயே போய் பார்க்க போகிறோம். எங்கன்னு கேட்குறீங்களா? கூடலூர் நடுகாணின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஜீன்புல் கார்டனுக்கு போகிறோம். முதல் முறையாக குழந்தைங்களோட இப்படி ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணுறதால ஒரு நல்ல மெமரிஸ்க்காகவும் அண்ட் வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம், யாரும் எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காகவும் நாங்கள் இப்படி ஒரு தீம் ஒன்று க்ரியேட் பண்ணி இப்படி ஒரு க்ரீன் டிஷர்ட் நாங்கள் பிளான் பண்ணி போட்டாச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட்டிமான் வளரணும்ல. நேற்று அழகா ஒருத்தர் கேள்வி ஏதாவது இருக்காருன்னு கேட்டாரு. ஓகே, அவனுக்கு மானை பார்த்தவனு தான் தோணிருக்கு. ஓகே, டேய் 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 இருடா, வெயிட் வெயிட். ஏய், நான் யார்கிட்ட பேசுறேன்னா அங்கங்க பேசிட்டேன். இல்ல, கிரிக்கெட் உண்மையாவே நான் ஓப்பனா சொல்லிடுறேன், பாசிபிள் கிடையாது. ஆவி பறக்கிற இட்லி அது கொடுக்கறது யாரு? மாஸ்டர். அதனா ரேஸ் பண்ணால சாப்பிடுறது. ஆவி எங்க? பணி எங்க? கல்ட்டங்க பணி கொட்ட கல்ட்டங்க. கொட்ட கல்ட்டிடு. அப்பா ஏய், ட்ரெஸ்லாம் எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க. அவளுக்கு கொஞ்சம் சாம்பாரும் சட்னியும் வாங்கிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபோட்டோ எடுக்க போகிறோம். நாங்கள் எல்லோரும் குரூப்பாக ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டு சும்மா சூப்பராக இந்த கிட்ஸ் கேம்போட நினைவுகளுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ பாருங்கள், செமையாக இருக்குல்ல? தேன் கூடு பாருங்க மரத்துல. எங்க முன்னாடி வீட்டுறனே எங்கம்மா? அந்த மரத்துல நிறைய தேன் கூடு இருக்கு. ஏன் அந்த மரத்துல கரடியால ஏற முடியாது. அண்ணா எப்படின்னா அது தேனீக்களுக்கு எப்படின்னா தெரியும், கரடி அப்படி கரடி எல்லா மரத்துலயும் ஏறி இருக்கு, அதுல ஏறாது, ஏற முடியாது. அவ்வளோ ஹைட்டான மரத்துல என்னடா இது ஜீன்புல் ஈகோ டூரிசம் பார்க் போகிறோம் சொல்லிட்டு இவங்க என்ன சில்ட்ரன்ஸ் பார்க்கில் விளையாடிட்டு இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? நாங்கள் ஜீன்புல் கார்டனுக்குள்ளே தாங்க இருக்கிறோம். வேனை விட்டு இறங்குனதுமே பசங்க முதல்ல போன இடம் இதுதான். குழந்தைங்க விளையாடுறதுக்காகவே சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. குழந்தைங்க கொஞ்சம் நேரம் இதில் நல்லா செம்மையாக ஜாலியாக விளையாடினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். வெஸ்டர்ன் கார்டன் சொல்லுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட், ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் தி இந்தியா. சரிங்களா? ஸோ இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் இருக்குது. கூட ஒருத்தர் வருவார் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இல்லை அது சொல்கிறது எல்லாம் தயவுசெய்து எல்லாருமே நோட் எடுத்துக்கோங்க.
யாரும் அவர் பேசும்போது நீங்கள் யாரும் பேச மாட்டீங்க. ஓகேவா? இன்னொன்று நேற்று சொன்னேன் நான், நம்ம எதை ரெஸ்பெக்ட் பண்ணோம்? நேச்சர். யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தி நேச்சர். தட் மீன்ஸ் யூ ஷுட் நாட் மேக் நாய்ஸ். ரொம்ப அனிமல்ஸ் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கலாம். இந்த பேர்ட் சவுண்டெல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் சைலண்ட் மெயின்டைன் பண்ணாதான் உங்களுக்கு அது கேட்க முடியும். சரியா? நேச்சர் நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் அமைதியாக இருந்தாலும் என்ஜாய் பண்ண முடியும். கத்துறதா இருந்தால் நம்ம சென்னையிலே இருந்துக்கலாம்ல, நம்ம ஊர்லேயே இருந்துக்கலாமா? அதனால் யாரும் சத்தம் போடாமல் நீங்கள் அமைதியாக இருந்து இயற்கையை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா ட்ரைபிள்ஸுக்கு புரியணும் மக்கள் கூட எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, பேசுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாம் நாலேஜ் வரணும்னு சொல்லினால தான் நம்ம ஆக்சுவலி இது தொடங்கினது. இதை 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த இது ஜீன்பூல் ஈகோ டூரிசம்னு. சூப்பர். அரௌண்ட் நமக்கு 20 ட்ரைபிள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே. இதோட மெயின் மோட்டிவ் வந்து ட்ரைபிள்ஸ் மேக்ஸிமம் ட்ரைபிள்ஸுக்கு லைக் பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், பேசணும், எப்படி பழகிறது எல்லாம் கொடுக்குறது ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறது தான் ஆக்சுவலி மோட்டிவ். அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜும் கிடைக்கும். இப்போ இங்கேருந்து எங்கேயாவது வேலைக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ரெசார்ட்லேயோ ஏதாவது நாலேஜ் கொஞ்சம் எல்லாம் படித்தவங்க தான் எல்லாம் மேக்ஸிமம் 12th அந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கே இருந்து நாலேஜ் கிடச்சி அவங்களுக்கு வேறு ஏதாவது ஷாப்போ ஏதோ இருந்தால் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாருன்னு இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு யானையோட டங்ஸில் இருந்து மட்டும்தான் வருது. யானைக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும், வயிற்றுல எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதோட அந்த பட்டையும் அந்த காயையும் தான் சாப்பிடும். என்ன பேர் சொன்னீங்க? வைல்டு கோ. தமிழில் வந்துட்டு கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவாங்க. மலபார் ஸ்கூல் மலபார் ஸ்கூல் அனில்மா பெரிய மலை அனில் காட்டனில். ஐயோ, எங்கே நேரமோ என்னமோங்க அன்னைக்கு வந்து பயங்கர வெயிலுங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து சில்லுன்னு வந்து ஜூஸ் அண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்சம் அந்த வெயிலோட இதை வந்து தணிச்சிக்கிட்டோம். அண்ட் இந்த ஜீன்பூல் ஈகோ டூரிசம் பார்க்கில் என்னென்னலாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அக்வேரியம், மியூசியம், ஆர்கிடேரியம், மெடிசினல் பிளான்ட்ஸ், ஃபெர்னாரியம், கேக்டஸ் ஹவுஸ் இருக்குது, செமினார் ஹால் ஒன்று இருக்குது, அண்ட் கேன்டீன் இருக்குது. அதில் தான் நாங்கள் ஜாலியாக ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ஜங்குள் ஸ்யூட்ஸ் இருக்குங்க. நீங்கள் தாராளமாக இங்கே வந்து சூப்பர்பான வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் செம்மையாக ஜாலியாக வந்து ரூம் போட்டு தங்கலாம். சஃபாரி கூப்பிட்டு போவாங்க அண்ட் உங்களுக்கு பிடித்தமான உணவுகள் சமைச்சு தருவாங்க. அண்ட் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஸோ நீங்கள் குடலூர் பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த ஜீன்பூல் போங்க அண்ட் முடிஞ்சால் தங்குங்க, என்ஜாய் பண்ணுங்க. அவர் இங்கே நம்ம கூட இருந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணுவார். எவ்ரிதிங் அபவுட் திஸ் ஏரியா. இவர் என்னுடைய ஃப்ரெண்டு கூட, என்னுடைய ஹாஸ்டல் மேட்டு +1 +2 ஹாஸ்டலில். ஆமாம், இப்போ +2 அப்புறம் இப்போ தான் நான் அவரை பார்க்குறேன். ஐயோ, ஸ்டில் வி ரெகக்னைஸ் ஈச் அதர். தேங்க் காட். சூப்பர்ண்ணா. ஆசிக்கு அண்ணன் பேர் என்ன? நாங்களும் வரணும். ஓகே, அண்ணன் பேர் என்ன? ஓகே, ஜீன்பூலுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் அனைவரும் வரவேற்கிறோம் வனத்துறை சார்பில். என்ன நோக்கத்துக்கு ஜீன்பூல் வந்திருக்கீங்க? ஜீன்பூல் பார்த்தீங்கன்னா 1979 ஆரம்பிச்சது. இது பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆவரேஜ் மழை பெய்யும். மழை பெய்யறதுல எல்லா வகையான தாவரங்களும் வளர்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடம். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜூக்கு போனீங்கன்னா என்னென்னு பார்க்கலாம், எல்லா விலங்குகளையும் பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா எல்லா தாவரத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா மெடிசன் பிளான்ஸில் ஒரு 79 வகையான தாவரம் இருக்குது. கேக்டஸில் ஒரு 150 கேக்டஸ் இருக்குது. ஆர்கிட்டில் ஒரு 120 79 ஆர்கிட் இருக்குது. கேன்ஸில் ஒரு 50 ஆர்கிட் இருக்குது. இந்த மாதிரி செடியெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. புல் பார்த்தீங்கன்னா புல்லுலேயே ஒரு 50 வகையான புல் இருக்கும். இதெல்லாம் படிக்கிற குழந்தைங்க, இதெல்லாம் நீங்கள் அந்த பக்கம் போனால் பார்க்கலாம். அவர் சொன்னது யாராவது நோட் பண்ணீங்களா? Then why you carry your notebook and pen? வைக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிரன் இண்டிகா, வெண்குங்கிலின்னு சொல்லுவாங்க. வெண்குங்கிலியா இதில் தான் உயர் பால் சாம்பிராணி தயார். வெல்குங்கிலியம். ஆமாம்மா, வெல்குங்கிலியம். குளிர்மாவுன்னு சொல்லுவாங்க. குளிர்மான்னு சொல்லுவாங்க. குளிர்மா. ஆமாம், ஹார்ன்பில் வந்து அதிகமாக இதில் தான் உணவு கொடுக்கும். சரிங்களா? இந்த பட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த காலத்தில் நம்ம வீட்டுக்கு டிஸ்டம்பர்லாம் அடிச்சோம்னா உடம்புல ஒட்டும்ல. நாங்கள் என்ன பண்ணுவோம், பட்டையை கொண்டு போய்ட்டு நச்சுட்டு டிஸ்டம்பர்லாம் கலந்துட்டோம்னா ஒட்டாது. ஆமாம், ஆனால் இது வந்து நம்ம எலும்பு கூட ஒட்ட வைக்கக்கூடிய தன்மை இருக்காங்க இந்த பட்டைக்கு.
நேற்று ஹார்ன்பில் பார்த்தோம்ல, அதுக்கு ரொம்ப பிடிச்ச மரமா மரம் அது கிரே ஆன்பில். இங்கே கிரே ஆன்பில் தான் அதிகமாக இருக்குது. ஆன்பில் எங்கே பார்த்தீங்க? சிங்காரா சஃபாரி. டேண்டி டாண்டி டேண்டி சைடில் போகிறோம். மசனகுடி காட்டுக்குள்ள போலாம். அந்த வேலியெல்லாம் பாருங்க கீரை, அந்த பிளாட் லேண்ட் அதெல்லாம் வந்து கேரளா. அந்த பெரிய மலை ரெடி 1 2 3 ஒரு வாட்டி காட்டிடுங்க. இது உருவாகுதுல்ல, இதுலேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வந்து குட்டி போடும், குட்டி புழு போடும், மறுபடியும் வண்டாகும், ரொட்டீன் வந்துக்கிட்டே இருக்கும். இது என்னதுன்னா மீன் மீன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. மீனுக்கு ஃபுட்டு தயாரிக்கும். இது அப்படியே வண்டாகும், மறுபடியும் குட்டி போடும். இயற்கையான இந்த ட்ரே மாதிரி வச்சிருக்காங்க. இதுதான் மெயின். இதான் அந்த வண்டு சொல்கிறேன். இதுக்கு தண்ணிக்கு பதிலாக நாங்கள் உருளைக்கிழங்கு போட்டுட்டோம், ஆப்பிள். ஆமாம், தண்ணிக்கு பதிலாக அதை கொடுத்துருவோம். பதிலா ஆமாம், தண்ணி ஊற்ற முடியாதுல்ல, இதெல்லாம் அரிசி தவிர தானே. அப்புறம் உருளைக்கிழங்கு, ஆப்பிள் அந்த மாதிரி ஐட்டம் வச்சோம்னா பேர் இருக்குங்களாண்ணா? மீல் வாங்கும் மாதிரி. ஏன் இந்த ட்ரே வச்சிருக்கீங்க? எக் ட்ரே இதில் தானே நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இது ஏன் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, வண்டு அங்கங்கே போகும், அதுக்கு ஒரு சூடு தேவைப்பட்டால் இது உங்களுக்கு அடைஞ்சிருந்தா. மேலே பார்க்கும்போது ஒன்றும் இருக்காது, அதுக்கு ஒரு சூடு தேவைப்படுமா உள்ளே அடைஞ்சிருக்கோம், வெயிலாம் வெளியே வந்துடும். நான் மனுஷன் கஷ்டப்பட்டேன் கேரியா இருப்போம். அது நாங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த பட்டை தான் இதுக்கு மெடிசன். வெட்டினோம்னா உறிஞ்சி கணத்துக்கு பட்டை இருக்கும், சேப்பு கலராக இருக்கும். பட்டையை வெட்டி கொண்டு போயிட்டு நல்லா வேக வச்சு டெலிவரி ஆன பெண்களுக்கு தண்ணி கொடுத்தோம்னா வயிற்றுல உள்ள அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். அதே மாதிரி ஜஸ்ட் பல்லு வலிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேலை செஞ்சு போயிட்டு உடம்புலாம் ரொம்ப டயர்ட்னா இந்த பட்டை ப்ளஸ் ஆடாதோட நொச்சி இதெல்லாம் போட்டு வேக வச்சு குடிக்கலாம், குளிக்கலாம். இந்த மரம் வந்து யானைக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா இந்த மரத்தை எங்கே இருந்தாலும் தெரியும், தேடி குடிச்சு சாப்பிடும். காட்டு கொய்யா சாப்பிட்டுன்னா வயிறு வலி கிளியர் ஆகி போயிடும். இந்த மரத்தை வந்து விதை மூலியமாவோ கட்டிங்ஸ் மூலியமாக உண்டாக்க முடியாது. இந்த யானை சாப்பிடுறதுல சாப்பிட்டு போடுறது லத்தி, இந்த லத்தியில் மட்டும்தான் இந்த கண்ணு வரும். யானை வந்து அந்த பழத்தை சாப்பிடும், எல்லாமே உரிச்சு சாப்பிடும். எனக்கெல்லாம் பட்டையெல்லாம் லத்தி போட்டு போனால் லத்தியில் வேகப்பட்ட கண்ணு வரும். அதை எடுத்து நாங்கள் நர்ஸில் வேக அடித்து போட்டு உண்டாக்கி பிளான் பண்ணுவோம். தாண்டிக்காய் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கோண்ணா. தாண்டிக்காய் தாண்டி மரம்னு சொல்லுவாங்க.
நம்ம நடுக்காட்டுக்கெல்லாம் போயிட்டு எப்படின்னா தண்ணி இல்லைன்னா இந்த மரத்தை ஒரு கொத்து கொத்துனா போதும், தண்ணி பிடி மாதிரி கொத்து நம்ம பிடிச்சி இப்போ கொத்தன தண்ணி வருமா? தண்ணி இல்லாத காட்டுக்கு சொல்கிறேன் நான். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா காட்டில் வேற ஒரு மரம் இருக்கும், சேர மரம். அந்த மரத்தை நம்ம தெரியாமல் வெட்டிட்டோம்னா சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோன்னா முகமெல்லாம் வீங்கி போயிடும், கை காலெல்லாம். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுவாங்கன்னா இந்த மரத்தை தேடி வந்து உடம்புல ஒரு துணி இல்லாமல் ஒரு 5 சுற்று சுற்றி வந்தோம்னா வீக்க உடைக்கும். இது இந்த ஊரில் இயற்கையாக. குட் குட். கையில் எடுக்கக்கூடாது, கையில் எடுக்கக்கூடாது, அதை விட்டுருங்க. அது வந்து உங்களோட பேட்ல பிளட் எல்லாம் சக் பண்ணிடும். ஆராத்யா நல்லா காப்பி காட்டுங்க கேமராவுக்கு. ஏற்கனவே உடம்புல ரத்தம் இல்ல. அட்டை எடுக்கிறதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? அட்டை பூச்சி பார்க்காதவங்கள வந்து பாத்துக்கோங்க. வரமா சொல்லிட்டு வந்தேன் எல்லாத்துக்கும். ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. இழுக்குதா? ரத்தம் வரும். வலியே தெரியும். அதை பத்தி எனக்கு வருது. அப்படியா? ஆமா ஜான். It doesn't do anything. குச்சி வச்சீங்கன்னா அப்படியே ஏறிக்கணும். இல்ல இல்ல வெளிய பிடிக்கல. ஏய் உன் கால்ல ஒண்ணுமே உரியல அடி அது. ரத்தமே இல்ல போல. கால் தூக்கு சால் கொடு. இன்னும் வரல ரத்தம் அது. அதனால் ஏகப்பட்ட பூச்சிகள் இதெல்லாம் வந்து ஒன்னொன்றையும் தேடி வரும். ஏன்னா இயற்கையாக உள்ளது தானே. அரசு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பூச்சிகள்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சு இது டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இல்லைங்கண்ணா, இப்போ எத்தனை வகையான பட்டாம்பூச்சி இருக்கிறது? 65 வகையான பட்டாம்பூச்சி இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கு. 120 வகையான பறவைகள் இருக்கு. இப்போ இதை நீங்கள் வச்சுருக்கீங்களா? இப்போ இது இருந்துச்சு. சரி பார்த்து இந்த மாதிரி ஒரு பூச்சிகள்லாம் வரும். மாமா பார்த்தா ஏதாவது சொல்லணுமா? இதெல்லாம் படிக்கும்போது ஒரு மாதிரி போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் வருதா? அப்ப இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படி இருக்கு. நான் படிச்சது பாதி இது என்னதுடா அது? வேற லெவல் பா. ஓடாத. வா, இது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன். வெஜிடேபிள் பிரியாணி. மட்டன் தான். நீ பேச கவர் பண்ணா அங்க போய் கவர். ஐயோ பீஸ் வந்து சின்ன சின்னதா போட்டுக்கலாம், ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். அண்ணா போடுனால சரி நீ போடு. ஒரு ஆளு ரெண்டு பேர் ரைஸ் போடுங்க. எங்க ஜான் 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 டேய் இங்க பாறா. நான் வெயிட் இருங்க. அதான் 4000 ரூபாய். ஜீன்பூல் ஈகோ டூரிசம் பார்க்கில் எங்களோட ஜேர்னி இங்கே முடியுதுங்க. குழந்தைங்க பெரியவங்கன்ற பாகுபாடு இல்லாமல் நாங்கள் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அண்ட் வந்து நாங்கள் முடிக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா மழை தூறல் ஆரம்பிச்சிருச்சுங்க. நாங்கள் சாப்பிடும் போதெல்லாம் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. நாங்கள் என்ன மாதிரியான ஒரு கிளைமேட்டில் உட்காந்து சாப்பிட்டோம் தெரியுங்களா? சுட சுட ஒரு வெஜ் பிரியாணி, ரைத்தா, எக்கெல்லாம் வச்சுட்டு அந்த ட்ரிஸ்லிங்கில் வந்து நாங்கள் சாப்பிட்டது வந்து செம்மையான ஒரு மொமெண்ட்ங்க. ரொம்ப அதை நினைக்கும் போதே ஒரு குட் மெமரினே சொல்லலாம். அண்ட் எங்களோட பயணம்
பயணம் இங்கே முடியுது. செகண்ட் டேவோட பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் பயணங்கள் தொடரும். கண்டிப்பாக எங்களோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.